அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளோட டாபிக் வந்து டிஸார்டர் ஆஃப் சலைவரி செக்ரேஷன். சலைவரி செக்ரேஷனில் இருக்கிற ப்ராப்ளம், என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் காசு ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னே சலைவா வந்து உமிழ் நீர் வந்து வழக்கத்தை விட கம்மியாக சீக்ரெட் ஆகும். அதுக்கு பேர் வந்து ஹைப்போசீக்ரேஷன் ஆர் ஹைப்போசலைவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதில் 2 வகை இருக்குது. ஒன்று டெம்ப்ரரியாக வந்து சலைவேஷன் வந்து கம்மியாகிறது இல்லை நிற்கிறது. இன்னொன்று வந்து பர்மனெண்ட்டாக சலைவா வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறது, ஸ்டாப் ஆகிறது. டெம்ப்ரரியாக நம்மளுக்கு வந்து என்னென்ன விஷயத்தில் நம்மளுக்கு வந்து சலைவேஷன் கம்மியாகும்னா, நம்ம வந்து ஏதாவது பயத்தில் இருக்கும் போதோ இல்லை ஃபீவரில் இருக்கும் போதோ இல்லை டீஹைட்ரேட் ஆகும் போதோ நம்மளுக்கு வந்து இந்த டெம்ப்ரரி சலைவேஷன், ஹைப்போசலைவேஷன் நடக்கும். பர்மனெண்ட்டு வந்து எங்கே நடக்குதுன்னா, இப்போ நம்ம சலைவரி டக்டில் ஏதாவது ஒரு இடத்துல அடைப்பு இருந்து டக்டில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு பர்மனெண்ட்டாகவே சலைவா வந்து சீக்ரெட் ஆகாது. அதே மாதிரி ஜெனட்டிக்கலாக நம்மளுக்கு வந்து ஆப்சன்ஸோ இல்லை ஹைப்போஃப்ளேஷியாவோ இந்த சலைவரி கிளாண்டில் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு அதே மாதிரி சீக்ரேஷன் கம்மியாக இருக்கும், இல்லை சீக்ரேஷன் இல்லவே இல்லாமல் இருக்கும். இன்னொன்று வந்து பெல்ஸ் பல்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபேஷியல்னால் வந்து பேரலைஸ் ஆகிரும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து சீக்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சலைவரி டக்ட் வந்து சைலோத்தியாசிஸ். அடுத்து வந்து ஹைப்பர் சலைவேட்டிங்கில் வந்து எப்படின்னா, எக்ஸஸாக வந்து நம்மளுக்கு வந்து சீக்ரேஷன் வந்து நடக்கும் சலைவா. எந்தெந்த கண்டிஷனில், ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷனில் நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி டயத்தில் நம்மளுக்கு வந்து அதிகமாக சீக்ரேஷன் நடக்கும் சலைவா. இன்னொன்று வந்து பேத்தாலஜிக்கல் கண்டிஷனில் நம்ம என்ன சொல்லலாம், இத்தாலினிசம், சைலோரியா, சைலோசிஸ், சைலோரியா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டயத்துலலாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஹைப்பர் சலைவேட்டிங்கோட ஒரு கோரிலேட்டிவ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இன்னொன்று வந்து நியோபிளாசம். இது எதனால் நடக்குதுன்னா, நியோபிளாசம் ஆஃப் மவுத் ஆர் டங், இந்த மாதிரி நம்மளுக்கு பல்லில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, டென்டல் கேரியர்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து ஹைப்பர் சீக்ரேஷன், சலைவா சீக்ரேஷன் நடக்கும். அதே மாதிரி ஈசோஃபேகஸோ ஸ்டொமக்கோ இன்டெஸ்டைன்லேயும் வந்து ஏதாவது டிசீசஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹைப்பர் சலைவேஷன் நடக்கும். டிசீஸ் அந்த மாதிரி நியூரலாஜிக்கல், என்ன மாதிரி நியூரலாஜிக்கல் டிசீஸ்னால் நம்ம பார்த்தோம்னா செரிப்ரல் பால்சி, மென்டல் ரிட்டார்டேஷன், அதுக்கப்புறம் செரிப்ரல் ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் பார்க்கின்சம், இதிலலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஹைப்பர் சலைவேஷன் நடக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு சில சைக்காலஜிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் கண்டிஷன்லேயும் நடக்கும். வாமிட்டிங் நாசியா இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு வந்து ஹைப்பர் சலைவேஷன் நடக்கும். இப்போது ஜெரோஸ்தோமியா, இது வந்து ட்ரை மவுத் ஆர் பேசிஸ்ட்டு, அதே மாதிரி காட்டன் மவுத்துன்னு சொல்லுவாங்க. இது எதனால் காசு ஆகுதுன்னா, டீஹைட்ரேஷனு, ரீனல் ஃபெயிலியர், ட்ரை சிண்ட்ரோம், ரேடியோ தெரப்பி பண்ணுறதுனால, ஏதாவது ட்ராமா இருந்துச்சுன்னா சலிவரி கிளாண்டில், அதே மாதிரி சம் ட்ரக்ஸ், நம்ம ஆன்டிஹிஸ்டமின் ட்ரக்ஸு, ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் மோனோ அமைன் ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டர் அந்த ட்ரக்கு, அதுக்கப்புறம் ஆன்டிபார்க்கிசன் ட்ரக்கு, இந்த மாதிரி ட்ரக்லாம் வந்து நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஜெரோஸ்தோமியா வரும். அதே மாதிரி இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க, இந்த மரிஜோனா, இந்த மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க, இதெல்லாம் வச்சு ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு கூட வரும். ஹாலிடோசிஸ் வந்து எப்படின்னா, அது வந்து பேட் பிரெத், கெட்ட வாசனை, இந்த வாயிலேருந்து ஸ்மெல், பேட் பிரெத் வரும்ல அது. இப்போ அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா ட்ரூலிங்னு என்னென்னா, கண்ட்ரோலே பண்ண முடியாது சலைவா, அந்த அளவுக்கு வந்து சலைவா வந்து மவுத்துலேருந்து வெளியே வரும். இது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கும் வரும். அதே மாதிரி முழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கும் வரும். டான்சில்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வரும். அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பல் வந்து எராப்ஸ் ஆகிருக்கும்ல, ஸோ அந்த டயத்துலேயும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டயத்துலலாம் நம்மளுக்கு வந்து ட்ரூலிங் நடக்கும். கார்டா டிம்பனி சிண்ட்ரோம், இப்போ எப்படின்னா சில பேருக்கு வந்து சாப்பிடும் போதே வந்து ஸ்வெட் ஆகும்.
சாப்பிடும்போதே செட் ஆகும்னா, நம்மளுக்கு எப்படின்னா, இந்த ஏதாவது ஒரு ட்ராமாவோ, இல்ல ஏதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்போ, பாராசிம்பத்தட்டிக் நர்வ் வந்து ஃபைபர்ஸ்க்கு என்னது சலைவரி கிளாண்ட்ல வந்து கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து டேமேஜ் ஆகிருக்கும். நம்ம சர்ஜரி மிஸ்டேக்ஸில். ஸோ சர்ஜரி மிஸ்டேக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும்போது, அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு டீவியேஷன் நடந்திருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஃபுட்டு நம்ம வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ஸ்வெட் ஆகும் சலைவாவோட சேர்த்து. ஸோ அது வந்து கார்டா டிம்பனி சிண்ட்ரோம். இன்னொன்று வந்து பேரலைட்டிக் சிக்ரேஷன் ஆஃப் சலைவா. இது எப்படின்னா, இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வோட நம்ம நர்வ் கண்ட்ரோலில் வந்து கட் பண்ணிடுறோம். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து 3 வீக்ஸ் கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து சலிவேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 6 வாரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சலிவா ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இதுக்கு வந்து இந்த பேரலைட்டிக் சிக்ரேஷன்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் சிக்ரேட்டிவ் சிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா, பாராசிம்பத்தட்டிக் நர்வ் கட் ஆனது கூட ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கும் நம்ம சிம்பத்தட்டிக் ஃபைபர். அது வந்து நம்மளுக்கு வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேத்தகோலமைன் வந்து சீக்ரெட்டாக பண்ணுறதுனால, அது வந்து கேத்தகோலமைன் என்ன பண்ணுதுன்னா, பேரலைட்டிக் சீக்ரேஷன் இன்டியூஸ் பண்ணுது. ஸோ அதனால் பேரலைசிஸ் நடக்குது. ஆகுமெண்டட் சீக்ரேஷன் ஆஃப் த சலைவா வந்து எப்படின்னா, அதாவது 2 தடவை ஸ்டிமுலேட் பண்ணுறது சலைவரி கிளாண்டை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிமுலேஷனை விட 2வது ஸ்டிமுலேஷனுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிமுலேஷன் என்ன பண்ணுன்னா, பொட்டென்ஷியலை ஸ்டார்ட் பண்ணி விட்ரும். அசினர் செல்ஸோட பொட்டென்ஷியலை ஸ்டார்ட் பண்ணி விட்ரும். இப்போ செகண்ட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக தான் அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுமே. ஸோ அதனால் வந்து அந்த டபுள் சலைவேஷனோட பவர். ஸோ அதே மாதிரி மம்ஸ் டிசீஸில் வந்து என்னதுன்னா, அது வந்து ஒரு அக்யூட் வைரல் இன்ஃபெக்ஷன் அஃபெக்டிங் த பெரட்டிட் கிளாண்ட். அது வந்து என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு வைரஸ் காசிங் டிசீஸ். அதோட மெயின் இன்ஃபெக்டன்ட் வந்து பேராமையோக்சி வைரஸ். ஓகேவா? அதே மாதிரி இது என்ன சொல்கிறது, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப காமன். அதே மாதிரி என்ன சொல்ல, அடல்ட்ஸுக்கும் வரும். இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, மூஞ்சி வீங்கிரும், சீக்ஸ் வீங்கிரும், பேரட்டைட் கிளாண்ட் வந்து ஸ்வெல் ஆயிரும். ஸோ ஃபீவர் இருக்கும், சோர் த்ரோட் இருக்கும், வீக்னஸ் இருக்கும். ஸோ அதனால் மம்ஸ் அஃபெக்ட்ஸ் மெனிஞ்சஸும் அஃபெக்ட் பண்ணும், கொனாட் செல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும், பேன்க்ரியாஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள டாபிக். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. இன்னொரு டாப்பிக்கில் நம்ம வந்து சந்திப்போம்.